வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டுல ஹெச்ஐவி வைரஸால பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சுல்ல, மிகப்பெரிய அளவுக்கான அதிர்ச்சி கொடுத்துச்சு. முக்கியமாக கர்நாடகால 7,000 இளைஞர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சொன்னாங்க. அந்த அரசு மறுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான புள்ளி விவரங்கள் இருக்கு அப்படின்னா 0.16% பேருக்கு பாதிப்பு இருக்கு. ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னு அறிக்கைகள் சொல்லுது. அதுனா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அதுக்கு பேருங்க. அதுல பாசிட்டிவ் ஆகுறதுங்கிறது அது இருக்கு அப்படிங்கிறதுக்கான உறுதிப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 0.16% இருக்கு அப்படின்னு அறிக்கை சொல்லுது. அப்படின்னா 1,32,000 பேருக்கு அது எதை வச்சு சொல்றாங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டு இருக்கின்ற இது 1,32,000 பேருக்கு தான் ஆன்டி ரெட்ரோ வைரஸ் அவருடைய சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுப்பது மூலமாக அதை தடுத்து வைக்க முடியும். இவர்கள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க 1,32,000 பேர். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்களாக வந்து பல பேர் பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. ஹெச்ஐவி அதிகமாகும் பொழுது அது எய்ட்ஸாக மாறுகிறது. அதுதான் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அது அடுத்த கட்டத்துக்கு போறது. இந்தியாவில் முதல் முறையாக 1986 தாங்க மே மாசம் தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் முதல் ஹெச்ஐவி பாசிட்டிவ் கேஸ் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. அதை பண்ணவங்க டாக்டர் சுனிதி சாலமன். அவங்க முக்கியமான ஒரு டாக்டருங்க. அவங்க காலமாயிட்டாங்க. அவங்கள நான் பலமுறை பேட்டி எடுத்திருக்கேன். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும். அந்த நாளில் அவங்கள நான் பலமுறை பேட்டி எடுத்திருக்கேன். இந்தியாவுக்கே முதல் எய்ட்ஸ் கேஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் சொல்லப்பட்டது. அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய அளவுக்கான அச்சுறுத்தல் கொண்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. பாருங்க, 40 வருஷம் முன்னால ரொம்ப அச்சுறுத்தல் மிக்கதாக இருந்தது. அது வந்தவங்க உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஏன்னா அது என்ன, அதோட நோயோட தன்மை என்ன அப்படின்னா, அந்த வைரஸ் உள்ள போச்சுன்னா மற்ற எதுவுமே இயங்காத மாதிரி ஆயிரும். அது இம்யூனிட்டிங்கிற சொல்ல, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க அது தடுத்துரும். மருந்து சாப்பிட்டா கூட வேலை செய்யாது. ஏதாவது நோய் வந்தா ரொம்ப நாள் இருக்கும். இப்படிங்கிற பல நோய்கள் வந்து அதை கியூர் பண்ண முடியாது. இந்த நிலைமை இருந்ததுங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு அப்படின்னா, அதை பத்தின நிறைய அது தொடர்பான மிஸ்கன்செப்ஷன் இருந்தது, தவறான கருத்தாக்கங்கள் இருந்தது, கருத்தோட்டங்கள் இருந்துச்சு, மிரட்டல் இருந்துச்சு. நிறைய பேர் அதை சிரிஞ்சில் எடுத்து குத்திடுவாங்க, இப்படிலாம் கூட மிரட்டல் இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை, வெளியே ரத்தத்தை எடுத்த உடனேயே அது ரத்தத்தில் இருக்கிற அந்த அணுக்கள்லாம் செத்துரும். ஆனா ஒரு காலத்துல ரொம்ப அளவுக்கான ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுங்க 97, 98 காலகட்டத்துல. அதுக்கப்புறம் தான் அதை தடுப்பதற்கான மருந்து முறைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்னன்னா, அதற்கான மருந்துகள் சரியாக எடுத்துக்கிட்டா அதை தடுத்து நிறுத்த முடியும். அதாவது அந்த வீரியம் அதிகமாகாம செய்ய முடியும். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட வட்டத்தில் ரொம்ப பின்னாலே இருக்கு. அந்த லிஸ்ட்ல ரொம்ப பின்னாலே இருக்கு. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் முன்னால் இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப பின்னால இருக்கு. ஒரு காலத்து தமிழ்நாடு முன்னால் கூட இருந்தது. அது முக்கியமாக நாமக்கல்ல பார்த்தோம்னா லாரி தொழில் ரொம்ப பிரபலம் அல்லவா. லாரி ஓட்டுநர்கள் பல்வேறு இடங்களில் பயணம் செய்யும் போது அவர்கள் செய்கின்ற நடவடிக்கை காரணமாக, முக்கியமாக பாதுகாப்பு இல்லாத பாலுறவு நடவடிக்கை காரணமாக அது எளிதாக பரவக்கூடியதா இருந்துச்சு. அந்த அந்த நகரமே முடங்கிருமோ அப்படிங்கிற அச்சுறுத்தலா இருந்துச்சுங்க. அந்த நகரமே முடங்கி போயிருமோ, ஏனென்றால் தொழில் பாதிக்கப்படுமோ, நிறைய ஓட்டுநர்கள் இருக்க மாட்டாங்களோ, இப்படி எல்லாமே ஒரு நிலைமை இருந்ததுங்க. அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு கழகம் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, அது ரொம்ப அதிகமான அளவுக்கான விழிப்புணர்வை கொடுத்தாங்க. என்ன முக்கியம் அப்படின்னா, எதனால இது வருது அப்படின்னா, இன்னும் கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பாதுகாப்பற்ற பால் உறவுங்க, அதுல ஆண் பெண் ஆண் ஆண் இதெல்லாம் இருக்கிறது. ரெண்டாவது வந்து ஊசி போட்டுக்கிறது, அது போதை மருந்துனால ஊசி போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த ஊசி பல பேர் பயன்படுத்துறதுனால அதன் ஊசி முனை மூலமா போக வாய்ப்பு இருக்குங்க. இப்போவே தெரியும், மருத்துவமனைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஊசி போட்டா தூக்கி போட்டுறாங்கல்ல. அதெல்லாமே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால அது 86, 87க்கு அப்புறம் தான் வந்த வளர்ச்சிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கல. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஊசி போட்டா அது உடச்சு கூட எரிஞ்சிருவாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும். ஊசி மூலமா பரவுது. அப்புறம் போதை மருந்து, அப்புறம் ரத்த மாற்றாங்கல்ல, அந்த ரத்தம் ஏத்துக்கிறாங்க இல்லையா மருத்துவமனைகள்ல, அதுல பாதுகாப்பாக இல்லாத பட்சத்துல வருதுங்க. இந்த மாதிரி சில காரணங்களால முக்கியமா வருது. தாய் மூலம் குழந்தைகளுக்கு வருவது, தாய்க்கோ தந்தைக்கோ, முக்கியமாக தாய்க்கு இருந்தால் குழந்தைகளுக்கு வந்துடுது. இதெல்லாம் காரணம். இதை தடுப்பதற்கான முயற்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதலில் சரியான விழிப்புணர்வு கொடுத்தாங்க.
எல்லாருமே ஒரு பாதுகாப்பான முறையிலான பாலுறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊசி பயன்பாட்டுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போதை மருந்து தடுக்கணும், குறைக்கணும் அப்படின்னு அதுல ஒரு முக்கியமா சொன்னாங்க. தாய்க்கு இருந்தால் எப்படி குழந்தைக்கு வராமல் தடுப்பது அப்படிங்கிறது பற்றின ஆராய்ச்சிகள் போச்சு. இதெல்லாமே சமீபத்தில் நடந்ததன் காரணமாக உலகம் முழுக்க ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்கிறவங்க கூட ரொம்ப நாள் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. தொடர்ந்து விழிப்புணர்வு கொடுக்கப்படுது. இருந்தாலும் கூட பரவலாக இருக்கு. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அதிகமா இருக்குமோ அப்படிங்கிற எச்சரிக்கை ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இன்னைக்கு இருக்கின்ற ரொம்ப வெளிப்படையான ரொம்ப ஒரு ஃப்ரீ சொசைட்டி இதன் காரணமா இருக்கு. இதன் காரணமாக முக்கியமாக படித்து பல்வேறு அளவுக்கான பணிகள் சென்ற இளைஞர்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடற்ற உறவு முறையில் இருப்பாங்களோங்கிறது ஒண்ணு, போதை பழக்கம் அதிகமாயிருச்சோ அப்படிங்கிறது ஒண்ணு, அப்புறம் பல விபத்துக்கள்ல ரத்தம் ஏற்றுவதன் காரணமாக வருது. இதெல்லாமே இருக்கிறதுனால இதெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அரசு சார்பாக சரியான அளவுக்கு கவனிப்பு கொடுக்கப்படுதுங்க. தமிழ்நாடு முழுக்க 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆன்டி ரெட்ரோவைரல் அதனுடைய சொல்யூஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த மருந்து பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நல்ல உணவு பழக்கங்கள் இருந்தால் அதை ஒத்தி போட முடியும். முதலில் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு வருதுங்க. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால கடுமையான விழிப்புணர்வு கொடுத்தாங்க. எப்படி பாதுகாப்பா இருக்கணும், எது முக்கியம் அப்படிங்கிறது வெளிப்படையா சொன்னாங்க. அந்த சமயம் வரைக்கும் பல விஷயங்கள் ஊடகங்கள்ல பேசவே மாட்டாங்க. ஆனா மத்திய அரசுடைய முயற்சி, தமிழக அரசுடைய முயற்சி எல்லாம் சேர்ந்து வெளிப்படைய சொன்னதன் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 0.16% பேர், அதாவது 1,32,000 பேர் மட்டும்தான் இந்த சொல்யூஷனை நான் சொன்னேன் இல்லையா, ஆன்டி ரெட்ரோவைரல் சொல்யூஷன் இவங்க வாராங்க, ஏஆர்பி அதை பயன்படுத்துறாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் கூட சோதனைக்கு உட்படாத மக்கள் இருக்கலாம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனமும் இந்திய அளவுக்கான சுகாதார நிறுவனங்களும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நிறைய பேர் சோதனைக்கு வந்திருக்க மாட்டாங்க. எதுக்கு தயக்கமா இருந்திருப்பாங்க. இவர்கள் ஒரு பக்கம் ஒரு பாப்புலேஷனை இருக்கலாம். இருந்தாலும் இளைஞர்களுக்கு இன்று கொடுக்கப்பட வேண்டிய இந்த அம்சங்கள் எல்லாம் சரியான விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டால் இனி வருகின்ற காலங்களில் இது இல்லாமலே செய்து விடலாம் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. உலக அளவுக்கான சுகாதார அமைப்புகள் நினைக்குது. தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியமாக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கூட ஊடகங்கள் மூலமாக கிராமங்கள் தோறும் சரியான அளவுக்கான விழிப்புணர்வு நடக்குதுங்க. அதனால கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்துருச்சா, 7,000 பேர் இந்த இளம் வயதினருக்கு வந்துருச்சாங்கிறது அரசு மறுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது. மேலும் என்ன சொல்லுது அப்படின்னா, சரியான வகையில் அவர்களுக்கு யார் யாருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு சரியான முறை சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இன்னும் கூட இவை வளராமல் தடுப்பதற்கான சரியான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லுது. இந்தியா முழுக்கவும் இதற்கான பிரச்சாரங்கள் அதிகப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு காலத்தில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகம் இருந்தோ அங்கெல்லாம் அதிக அளவுக்கு பிரச்சாரம் இருந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட ரொம்ப அளவுக்கான சிரமமான நிலை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இனி வருகின்ற காலங்களில் இன்னும் தமிழக அரசு அதிக அளவுக்கான முயற்சிகள் எடுத்து இன்னும் யாருமே பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும், பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குமான முயற்சிகளை எடுக்கும் என்று நம்பலாம். நன்றி, வணக்கம்.